ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இன்றைக்கி பேந்தியன் ரோட் தான் போகிறேன். எக்மோர் கிட்ட இருக்குது. எதுக்கு நான் போகிறேன்னா, எனக்கு வீட்டில் போடுற துணிலாம் ரொம்ப பழசாயிடுச்சு கைஸ். அதனால தான் நான் வாங்குறதுக்கு போகிறேன். நான் மோஸ்ட்லி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் போடுவேன்னா, என்கிட்ட இருக்கிறதே ரொம்ப பழசாயிடுச்சு. சரி போய் வாங்க போகலான்னு தான் நான் போயிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் முன்னாடியே அமேசானில் செக் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பேந்தியன் ரோட் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதனால் நான் முன்னாடியே செக் பண்ணேன். பட் அமேசானில் ஒரு 500 வந்துச்சு ஒரு ஸ்கர்ட்டே. சரி 2-3 வாங்கினா அதுவே பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு, சரி பேந்தியன் ரோட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேடியும் கிளம்பிட்டோம். பேந்தியன் ரோட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா, மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ராக் இல்லை சுடிதார்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஸ்லாம் நிறையவே இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண ஷாப்பில் இந்த ஸ்கர்ட் வந்து வெறும் மெலிசா தான் லைனிங் இருந்துச்சு. அதுக்கே அவங்க 650 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். இது 350. அப்புறம் பேக் சைடில் இந்த ரோ காமிச்சாங்களா, இதில் இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்பவே மெலிசா இருந்துச்சு துணி. இது 350 சொன்னாங்க. எனக்கு மனசே யாரில் என்னையா இதுன்னு சொல்லிட்டு சரி ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்கு தாவிட்டோம். நான் அப்போ இதெல்லாம் ஃப்ரீ சைஸா? அண்ட் இது 350 சொன்னாங்க. பட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பேந்தியன் ரோட்ல ஷாப்பிங் பண்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஸ்டிச்சஸ் மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்கர்ட் பார்த்தேன். அது வந்து அங்கே வந்து கொஞ்சோண்டு லைக் தையல் விட்டு இருந்தது. நல்ல வேளை நான் பார்த்தேன், எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே லைக் ஃப்ரீ சைஸ் தான் சொன்னாங்க. நான் சரி எது ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லையோ அதுதான் சூஸ் பண்ணேன். கைஸ் இங்கே நிறைய துணிலாம் இருக்குது, போய் வாங்க. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். அது மாதிரி ஜெய்ப்பூர் காட்டன் ஸ்கர்ட்ஸ் இருந்துச்சா. அதுக்கப்புறம் அங்கே 2 வாங்கிட்டேன், வெள்ளையும் 2 வாங்கிக்கிட்டேன். மொத்தமாக எடுத்துட்டு வந்துடுறேன். எது இதுவா? வேற ஏதாவது போன இது ரெண்டுமே பிளாக் இதுதான்ல. இந்த ரெட்டிஷ் ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, இது சரி நல்லா இருக்கேன்னு நான் வச்சு பார்த்தேன். என் நெஞ்சு கிட்ட வச்சாலே எனக்கு வந்து பெரல், என்னடா இது எனக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ஸ்கர்ட்டும் வச்சு பார்த்தேன். அப்புறம் ஒன்று நல்லா இருந்துச்சு, செலக்ட் பண்ணால் அதில் நூல் பிஞ்சு இருக்குது. அப்புறம் இந்த பின்னாடி இருக்க பையா அச்சா குவாலிட்டிஹேன்றாரு. இல்லை நான் வேறு செலக்ட் பண்ணிக்கிறேன். நானும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்பா தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் செலெக்ஷன் இதில் நான் வந்து ரொம்ப வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இப்போ யோசிச்சு செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் இதில் பார்த்தா அங்கே எங்கேயோ ஓரமாக ஏதோ ஒரு கரை இருந்தது. அதுக்கப்புறம் வேணாம் டேடின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தேடி ஆராய்ஞ்சு ஒன்று கிடச்சிது. அப்புறம் பாருங்கள், இது ஒன்று எடுத்து காமிச்சார் பையா. அதில் வந்து நூல் பிஞ்சு இருக்குன்னா, அவர் இல்லாமல் நூல் பிச்சா சரியாயிடும்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கிளான்ஸ் பண்ணி ஏதோ ஒரு 2 ஸ்கர்ட் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் டாப் வாங்கலாம், லைக் வீட்டில் போடுறதுக்கு. அந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே டாப் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு அப்பா உள்ளே போய் எடுத்துக்கலான்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஒன்று எடுத்தேன். நீங்கள் வந்து பாருங்கள், நான் லாஸ்ட்டாக என்னெல்லாம் பேந்தியன் ரோட்டில் ஷாப்பிங் பண்ணணும் அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குன்னு லாஸ்ட்ல ஓட்டிட்டு போய் பார்க்காதீங்க. கைஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து பில் போட்டுட்டு வேற ஏதாவது கடையை விசிட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக இந்த கடையை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. நல்லாவே ரேட் குறைச்சி கொடுத்தாங்க. 1450 கொடுத்தாங்க. அதில் 50 ரூபாய் குறைச்சிக்கிட்டோம் நாங்களே. கைஸ் 1450 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1400க்கு வாங்கியாச்சு. நான் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். வீட்டில் இருக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் என்னென்னு. கைஸ் நிறைய கடை இருக்குது, செக் பண்ணி பாருங்க. வந்து வாங்கியாச்சு. இவ்வளோ லாரி வருது. அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், சரி ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டமாஷ் கெஃபேன்னு ஒன்று இருந்துச்சா, அங்கே போயிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஜூஸ் குடிக்கலாம் கைஸ். ஜூஸ் குடிச்சிட்டு நான் ஓவரால் வந்து பேந்தியன் ரோட் காட்டுறேன், என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். எங்கள் டேடி வந்து ஒரு சேவ் பூரி சொல்லியிருக்காரு. சேவ் பூரி, அப்புறம் என்ன டேடி ஜூஸ் இல்லையா, அவர் டீ குடிக்கிறாராம். அந்த ஜூஸ் கடை உள்ள போனோடனே ஃபுல்லாக போர்டாக இருந்தது. இளநீர் நொங்கு ஜூஸ்னு இருந்துகிட்டே இருந்துச்சா. அப்பா சொன்னார் குடிக்கிறியான்னு கேட்டார். நான் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். அந்த ஆண்டி சொன்னாங்க, ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்தாதாம்மா தெரியும், டேஸ்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும்னு சொல்லி பேசினாங்க. சரி ஓகே ஆண்டி அதே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்தது. அப்படியே இளநீர் தண்ணி, அதுக்கப்புறம் அதில் நொங்கு வெட்டி போட்டு, அப்புறம் அந்த இளநீர் உள்ளே இருக்கும்ல அந்த அதுவும் போட்டிருந்தாங்க. அது வேற அந்த ஸ்ட்ராவில் வரல. நான் ஏதோ குடிச்சிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அன்னைக்குன்னு வேற ரொம்பலாம் வெயில் அடிக்கல. நான் வேற நல்லா
நல்லா தலை குளிச்சிட்டேன்னா குளிச்சுட்டு இதை வேற குடிச்சிட்டேன். எனக்கு இப்போ த்ரோட் பெயினாக இருக்கு. நொங்கு பீசஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் சேவ் பூரி சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. வேற லெவல் தான் சேவ் பூரி. இளநீரோட நல்லா இருக்குது. இந்த தமாஷ் கஃபே வந்து பேந்தியன் ரோட் கடைலாம் இருக்கும்ல, அதில் ஆப்போசிட்லேயே இருக்கும். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இந்த இளநீர் நொங்கு ஜூஸ் மட்டும் நல்லா வெயில் காலத்தில் குடிங்க, என்ன மாதிரி குளிர் காலத்தில் குடிக்காதீங்க. நான் நல்லா தலை குளிச்சுட்டு கிளைமேட்டும் நல்லா இதுவாக இருந்தது, சில்லாக இருந்தது. நான் அப்போ குடிச்சிட்டேன். எனக்கு இப்போ வந்து நல்லா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. ஓகே கைஸ், நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஸ்கர்ட் தான் வாங்கினேன். நான் ஒரு 3-4 ஸ்கர்ட் கிட்ட வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு 2 டாப் வாங்கினேன். நான் வீட்டுக்கு போய் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல என்னால் பேந்தியன் ரோடு. ஏன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கவர் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் வாங்கிட்டேன். நான் வந்து இப்போ வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். எஸ். அப்புறம் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்குமே இங்கே சாப்பிட்டுட்டோம். ஒரு கெஃபேல தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து புதுசாக இளநீர் நொங்கு ஜூஸ்னு ஒன்று குடித்தேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு குடிச்சது இல்லையா, அதனால என்னால் ஃபுல்லாக குடிக்க முடியல. ஆமாம், நொங்கு பீசஸ்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க. இளநீரும் இருந்தது, கொஞ்சம் துண்டுலாம் இருந்தது. எனக்கு ஏதோ ஒன்று மாதிரி இருந்தது, குடிச்சிட்டேன். ஐயோ, ஏன் என் முடி இப்படி ஆயிடுச்சுன்னு தெரில. காத்தடிக்குது கைஸ், நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நான் போய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு வாங்கிட்டு என்னென்னலாம் தேவையோ வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினாக வந்து என்கிட்ட இந்த ஃப்ராக் தான் நான் மோஸ்ட்லி வீட்டில் போடுவேன். ஃப்ராக் இல்லை ஸ்கர்ட் இந்த மாதிரி போடுவேன்னா, அதனால ஏன்னா எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்று நான் வச்சுருந்தேன், அது கோவாவில் வாங்கினேன், அது கிழிஞ்சு போச்சு. சரி ஓகே ஸ்கர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அமேசானில் பார்த்தேன். பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே விளாகும் எடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பேந்தியன் ரோடுக்கு தான் நான் போனேன். எங்கள் காலேஜ் நான் படித்தது எல்லாமே எத்திராஜ் காலேஜா, ஸோ பக்கத்தில் தான் இருக்குது பேந்தியன் ரோடு. அதனால நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போனார். நான் அவர் கூட போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து அவர் தான் செலக்ட் பண்ணார். எனக்கு வந்து அவ்வளோவா செலக்ட் பண்ண தெரியாது. இந்த சென்ஸ் எப்படி, நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பார்த்தனா அதே பார்த்துட்டு இருப்பேன், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேனா. ஸோ எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து செலக்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே நான் வெளில போடுறதுக்கு கிடையாது, இது எல்லாமே நான் வீட்டில் போடுறதுக்கு தான். ஸோ நைட்டு வேர் பண்ணிக்கிற மாதிரி தான், லைக் வீட்டில் வேர் பண்ணிக்கிற மாதிரி தான். அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, என்னம்மா இந்த பொண்ணு ஸ்கர்ட் இப்படி எடுத்திருக்காளே நினைக்காதீங்க. இது வீட்டில் போடுறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ சைஸ்ன்னு சொன்னாங்க. இங்கே நாட் இருக்கா, ஸோ வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது. ஸோ என்னோட இடுப்புக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெயின் பிளாக் ஃப்ராக் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ். ஏன்னா எனக்கு பிளாக் வந்து எல்லாத்துக்குமே போடலாம். இது லைக் வெளில கூட மேபி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஏதாவது ஒரு டாப் மாதிரி போட்டு அழகாக இருக்குது. இது பார்க்க வெளில போடுற மாதிரியும் தான் இருக்குது வீட்டில். ஆனால் மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் இதை போட போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி. ஓகேவா, ஸோ நான் இப்போ போட்டிருக்கேன்ல, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி தான். அதே மாதிரி தான் இதுவும் நான் வாங்கினேன். இது வந்து எல்லாமே இந்த ஸ்கர்ட் எல்லாமே வந்து 250 கிட்ட வந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன், எனக்கு ரேட்டு தெரில. ஆனால் மொத்தமாக 1450 ஆச்சு. 50 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி நாங்கள் 1400 பே பண்ணோம். நீங்கள் வந்து நல்லா பேந்தியன் ரோட்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நல்லா பார்கெயின் பண்ணிக்கோங்க. பார்கெயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி பாருங்க எல்லாமே வாங்குறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த துணியோட இது தெரியும்ல, வர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் அதான் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து லைக் ஷார்ட் குர்த்தி மாதிரி. இது வந்து நான் வந்து இதுக்கு கீழே போட வச்சு, இது வந்து நான் இது பாட்டம் போட்டுட்டு இது கூட நான் வீட்டில் போட்டுப்பேன். ஸோ இதுவும் இதெல்லாம் வாங்கினேன் செட்டாக. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி ஒன்று வாங்கினேன். இதுவும் வந்து வீட்டில் போடுறதுக்கு தான் வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்கு பாருங்க. இதுவும் வந்து இந்த கீழே வந்து லைக் அந்த ஸ்கர்ட் போட்டுட்டு இதை வந்து நான் டாப்பாக போட்டுப்பேன். ஸோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கும் இந்த பிளாக்குக்கும் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம்
நான் வந்து இந்த ஸ்கர்ட் ஒன்று வாங்கினேன். இதுவும் ஃப்ரீ சைஸ் தான் சொன்னாங்க. இது ஒன்று. இதுவும் வந்து நான் ஏதாவது மேலே ஒரு சட்டை போட்டுட்டு இதை நான் போட்டுக்கலாம். இதுவும் ஃப்ரீ சைஸ் தான், நல்லா இருக்குது. எஸ், இதுதான் கைஸ் நான் பேந்தியன் ரோட்ல வாங்கினேன். நான் மெயினாக போனது எல்லாமே இந்த மாதிரி வீட்டில் வேர் பண்ணிக்கிற மாதிரி தான். அதுக்கு தான் நான் மெயினாக போனேன். நீங்கள் எங்கேயாச்சும் லைக் வெளில போகணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகணும், ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேந்தியன் ரோட் போங்க. நிறைய இந்த கோவாலெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸு ஃப்ராக் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்லாம் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றா போய் ஷாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் இருக்குது. காட்டன் வேற நிறைய இருக்குது அண்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாங்கெட்ஸ்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல்லாம் வச்சு நீங்கள் ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைக் பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாடலாக பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதுதான் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இதுதான் ஓவரால் இதான் என்னோட இதான் ட்ரெஸ் ஹால் நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.